ஓகே. இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழக தொழில்நுட்ப பீட மாணவர் ஒன்றியத்தினோட கல்வி திட்டம் ஒன்று நடாத்தப்பட்டு இருக்கு. அந்த கல்வி திட்டத்தின் மூலம் கடந்த கால தொழில்நுட்ப பாட அனைத்து பரீட்சை வினாத்தாள்களும் கலந்துரையாடப்படுகின்றது. அதுல நாங்க இப்போ மேத்தமெட்டிக்ஸ் ஃபார் ஐசிடி பேப்பர் பார்ப்போம். இது 2021 பேப்பர். இந்த பேப்பரோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா இதுல டோட்டலா 4 கொஷின்ஸ் இருக்கு. ஒவ்வொரு கொஷின்ஸ்லயும் 1 or 2 சப் கொஷின்ஸ் இருக்கு. நாங்க எல்லா கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணணும். ஓகே, நாங்க இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், solve the following equation. ஓகே, இந்த ஈக்குவேஷன்ஸை நாங்க சால்வ் பண்ணணும். இது வந்து இண்டெக்ஸ் நோட்டேஷன்ஸோட ரிலேட்டடான ஒரு சப்ஜெக்ட். ஓகே, இண்டெக்ஸ் ரிலேட்டட் ஆனது. இது வந்து இண்டெக்ஸ் நோட்டேஷன்ஸ் வச்சு நாங்க செய்வோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து 8 into 3 to the power x plus 1 equal 216. ஓகே, நாங்க ஃபர்ஸ்ட் இதுல ஃபைண்ட் பண்ண போறது இந்த எக்ஸோட வேல்யூ. 3யோட எக்ஸ்போனன்ட் எக்ஸ். அப்ப எக்ஸ் இது எக்ஸ்போனன்ட், இது பேஸ்னு சொல்லுவோம். இங்க 3 பேஸ், இங்க எக்ஸ்போனன்ட் வந்து எக்ஸ். அந்த எக்ஸ்போனன்ட் வெளிவை தான் நாங்க இப்போ காண போறோம். இந்த எக்ஸ்போனன்ட் வெளிவை காண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நாங்க இந்த ஈக்குவேஷன்ல 8 நாங்க நாங்க வந்து இதுல கன்செப்ட் என்னன்னா, ரெண்டு சைடுமே இருக்கிற பேஸ நாங்க ஈக்குவல் பண்ணணும். பேஸ் வந்து ஈக்குவலா இருக்கும் போது எக்ஸ்போனன்ட் வந்து நாங்க ஈஸியா ஈக்குவலைஸ் பண்ணலாம். ஓகே, அப்ப நாங்க ஃபர்ஸ்ட் வந்து நாங்க இந்த 8 எலிமினேட் பண்ணலாம். 8 வந்து எக்ஸோட ரிலேட்டடா இல்ல. சோ அதனால நாங்க 8 ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். 8 எலிமினேட் பண்றதுக்கு இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் நாங்க 8ஆல டிவைட் பண்ணணும். இதை 8ஆல டிவைட் பண்ணிக்க எங்களுக்கு 3 to the power x plus 1, இதை 8ஆல டிவைட் பண்ணக்கு எங்களுக்கு 27 கிடைக்கும். ஓகே, இப்போ நாங்க பேஸ வந்து ஈக்குவல் பண்ணணும். இங்க பேஸ் வந்து 3, நாங்க 27ஐயும் 3 பேஸால நோட் டவுன் பண்ணலாம். ஓகே, 3 பேஸ் பண்ணி எழுதணும்னா 3 to the power 3ன்னு வரும். 3 to the power 3 27. ஓகே, இப்போ எங்களுக்கு ரெண்டுடையும் பேஸ் ஈக்குவல் ஆயிட்டு. அப்ப நாங்க பேஸ் பத்தி கன்சிடர் பண்ண தேவையில்லை. இப்ப நாங்க அந்த எக்ஸ்போனன்ட் குள்ள வரும். ஓகே, எக்ஸ் பிளஸ் 1 3, இங்க உள்ள எக்ஸ்போனன்ட் 3. சோ எக்ஸ் பிளஸ் 1 ஈக்குவல் 3. அப்ப நாங்க எக்ஸோட வேல்யூவை ஈஸியா ஃபைண்ட் பண்ணலாம். ஓகே, இங்க பிளஸ் 1 இங்க ஈக்குவல் காங்கல வரைக்கும் மைனஸ் 1. சோ நாங்க சொல்லலாம் எக்ஸ் ஈக்குவல் டு. அப்ப இதோட ஃபைனல் வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு. ஓகே, சேம் கான்செப்ட். பேஸ் ஈக்குவலா இருக்கும் போது நாங்க எக்ஸ்போனன்ட்டை ஈஸியா ஈக்குவலைஸ் பண்ணலாம். ஓகே, நாங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चனும் இண்டெக்ஸ் பேஸான ஒரு क्वेश्चन தான். ஓகே, next question, same concept. Seven into 5 to the power minus x equal 125. Same concept. இங்கேயும் பேஸ் ஈக்குவலைஸ் பண்ணும்போது நாங்க எக்ஸ்போனன்ட்டை ஈஸியா ஈக்குவலைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நாங்க செய்வோம், இது வந்து மைனஸ் எக்ஸ்போனன்ட்டா இருக்கு. அப்பதான் நாங்க பிளஸ் எக்ஸ்போனன்ட்டா மாத்த 100 நாங்க இந்த எக்ஸ கீழே கால கொண்டு வரும். அப்ப 105 எக்ஸ்போனன்ட் எக்ஸ். ஓகே, இப்ப இதை நாங்க ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபிராக்ஷனா நோட் டவுன் பண்ணுவோம். ஓகே, அப்ப 705 to the power x equal 125. ஓகே, இப்ப நாங்க ஃபைண்ட் பண்ணணும் இந்த 5ஓட எக்ஸ்போனன்ட் எக்ஸ். ஓகே, இப்ப இதை நாங்க இந்த 125 5ஓட பேஸ்ல எழுதல, நாங்க பேஸ ஈக்குவலைஸ் பண்ணலாம். ஓகே, அப்ப பேஸ் நாங்க ஈக்குவலைஸ் பண்ணா 125க்கு 5 to the power 3ன்னு வரும். ஓகே, அப்ப நாங்க இந்த ஃபிராக்ஷன் ஆல்சோ ஈக்குவலா இருக்கு, பேசஸ் ஆல்சோ ஈக்குவலா இருக்கு. ஸோ அதனால நாங்க டிரெக்டா எக்ஸ்போனன்ட்டோட வெளிவை எக்ஸ் ஈக்குவல் 3ன்னு சொல்லலாம். ஓகே, சேம் கான்செப்ட். பேஸ் ஈக்குவலைஸ் ஆகும் போது எக்ஸ்போனன்ட்டை ஈஸியா ஈக்குவலைஸ் பண்ணலாம். ஓகே,
நெக்ஸ்ட் நாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். John works 2 jobs. His weekday jobs pays $20 per hour. Weekend days jobs pay $30 per hour. In 1 week, he worked total 40 hours and earned $900. How many hours did he work at each job? Okay, அவர் weekend days, weekdays job செய்யறாரு. அதுல earn பண்றாரு. ஒவ்வொரு ஜாப்ஸ்லயும் earn பண்றாரு. அந்த 1 weekல அவரு 40 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அப்ப ஈச் ஜப்ஸ்ல அவரே என்ன ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறான்றதுதான் கொஸ்டின். ஓகே, இது வந்து நாங்க செய்வோம் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன்ஸ் வச்சு சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன்ஸ் வச்சு நாங்க செய்வோம். ஓகே, சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன்ஸ்ல எலிமினேஷன் மெத்தட், சப்ஸ்டிடியூஷன் மெத்தட், கிராஃப் பிளாட் பண்ணி காணும். இதுல நாங்க செய்வோம் இப்போ எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி. ஓகே, இப்போ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாங்க என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் இதுக்கு நாங்க ஒரு ஈக்குவேஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகே, ப்ரொடியூஸ் பண்ணணும் எப்படி? நாங்க அவரோட வீக்கெண்ட் டேஸ ஒய்ன்னு எடுப்போம், வீக் டேஸ எக்ஸ்ன்னு எடுப்போம். அப்ப ஃபர்ஸ்ட் ஹவர்ஸ்க்கான ஒரு ஈக்குவேஷனை நாங்க நோட் டவுன் பண்ணுவோம். வீக்கெண்ட் டேஸ்ல ஒய் ஹவர்ஸும் வீக் டேஸ்ல எக்ஸ் ஹவர்ஸும் ஒர்க் பண்ணி அவரு டோட்டலா 40 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறார். ஓகே, அவர் ஏர்ன் பண்ணது வீக்கெண்ட் டேஸ்ல அவருக்கு $30 per ஹவருக்கு $30 பே பண்றாங்க. ஓகே, அப்ப அவர் $30 இன்டூ ஒய், வீக் டேஸ்ல $20. ஓகே, அப்ப அவர் டோட்டலா ஏர்ன் பண்ணது $900. ஓகே, இப்போ நாங்க எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்க ஒரு சேம் 2 ஈக்குவேஷன்ஸ்லயும் சேமா இருக்கிற ஒரு எலிமெண்டோ வேரியபிளை நாங்க ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணுவோம். ஓகே, இந்த 2 ஈக்குவேஷன்ஸ்லயும் எந்த வேரியபிள்ஸ்மே எங்களுக்கு ஈக்குவலா இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் நாங்க அதை ஈக்குவலைஸ் பண்ணுவோம். அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நாங்க செகண்ட் ஈக்குவேஷனுக்கு ஈக்குவலைஸ் பண்ணுவோம். அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை செகண்ட் ஈக்குவேஷனுக்கு ஈக்குவலைஸ் பண்ணும் போது நாங்க ஃபர்ஸ்டா ஒரு 20 மல்டிப்ளை பண்ணுவோம். 20 மல்டிப்ளை பண்ணும் போது எக்ஸ் வந்து ரெண்டுலையும் ஈக்குவலா வந்துடும். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் நாங்க என்ன செய்வோம்? இதை தேர்ட் ஈக்குவேஷன்ஸ்ல நாங்க ரீப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே, அப்ப செகண்ட் ஈக்குவேஷன்ல இருந்து தேர்ட் ஈக்குவேஷனை நாங்க மைனஸ் பண்ணுவோம். ஓகே, செகண்ட் ஈக்குவேஷன்ல இருந்து தேர்ட் ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணிக்க இந்த பிளஸ் 20x இந்த மைனஸ் 20x எலிமினேட் ஆகிரும். அப்ப 30y இருந்து 20y மைனஸ் பண்ணனா எங்களுக்கு 10y கிடைக்கும். சேம் டைம் இங்க ஒரு ஏர்ன் பண்ண இந்த $900 இருந்து நாங்க ஈக்குவலைஸ் பண்ணிருக்கோம். இங்க 800, இந்த 800 மைனஸ் பண்ணா 100 கிடைக்கும். ஸோ 10y ஈக்குவல் 100. அப்ப 10y ஈக்குவல் 100னா y வந்து 10 இருக்கும். அப்போ அவர் வீக்கெண்ட் டேஸ்ல டோட்டலா 10 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிருக்கிறாரு. இன் சேம் கேஸ் அவரு வீக்கெண்ட் டேஸ்ல 10 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிருக்கிறாரா இருந்தா வீக் டேஸ்ல எத்தனை ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிருக்கிறார்? வீக் டேஸ்ல எத்தனை ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிருக்கிறார்? இப்போ எங்களுக்கு தெரியும் வீக்கெண்ட் டேஸ்ல அவரு 10 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிருக்கிறாரு. நாங்க ஹவர்ஸ்க்காக ஒரு ஈக்குவேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுமே. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு நாங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு நாங்க வைக்கு வீக்கெண்ட் டேன்னு எடுத்தோம். அப்போ வைக்கு வந்து அவர் 10 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிருக்கிறாரு. அப்போ வீக் டேஸ்ல நாங்க இப்போ ஃபைன் பண்ணணும். 10 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் 14. அப்ப எக்ஸ் நாங்க ஃபைன் பண்ணணும். அப்ப 40ல இருந்து மைனஸ் பண்ணணும் 10. ஓகே, அப்ப 10 மைனஸ் பண்ணா அவரு வீக் டேஸ்ல ஒர்க் பண்ணது 30 ஹவர்ஸ். ஓகே, அப்ப நாங்க ஈஸியா ஃபைன் பண்ணிட்டோம். வீக்கெண்ட் டேஸ்ல அவரு 10 ஹவர்ஸும் வீக் டேஸ்ல அவரு 30 ஹவர்ஸும் ஒர்க் பண்ணிருக்கிறார். ஓகே, நெக்ஸ்ட் நாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ரைட் த ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் செட் இன் த ரோஸ்டர் ஃபார்ம். ஓகே, இது வந்து செட் பேஸ் பண்ணின ஒரு கொஸ்டின். செட்னா என்ன?
வெல் டிஃபைன் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். நாங்க வந்து ஒரு ஆப்ஜெக்டோ எனிதிங் எதையும் நாங்க வெல் டிஃபைன் பண்ணி வச்சிருப்போம். லைக் செட் ஆஃப் ஃப்ரூட்ஸ்னா அது ஃப்ரூட்ஸ் மட்டும்தான், அதை நாங்க டிஃபைன் பண்ணி வச்சிருக்கிறோம். அண்ட் ஈவன் நம்பர்ஸ், ஒட் நம்பர்ஸ், எனிதிங். இப்போ ஈவன் நம்பர்ஸ்லாம் எங்களுக்கு தெரியும், இதுதான் ஈவன் நம்பர்ஸ்னு சொல்லி. அப்போ 2 மடங்குகளால வருது. ஓகே, அப்போ அதை நாங்க வந்து டிஃபைன் பண்ணி வச்சிருக்கிறோம். சேம் கேஸ் இப்போ இதுல வந்து இந்த இதுவும் செட்லாம் டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கான ரோஸ்டர் ஃபார்ம்ங்கிறது அந்த எலிமெண்ட்ஸை நாங்க லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதுவோம். இந்த இப்போ ஏக்கு x such that x square plus 2x minus 15 equals 0னா இது ஒரு செட். இந்த செட்டுக்கு ஏங்கிற செட்டோட ரீப்ரசன்டேஷன் தான் இது. அப்ப ஏ வந்து 2 or 3 வேல்யூஸை எடுக்கும். அப்ப அதை நாங்க லிஸ்ட் அவுட் பண்ணி நோட் பண்ணணும். அதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். ஓகே, அதை நாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஏ வந்து a equal x such that x square, a set of x such that x square plus 2x minus 15 equal 0. இது வந்து குவாட்ரிக் ஈக்குவேஷன். குவாட்ரிக் ஈக்குவேஷன்ல எப்பவுமே நாங்க x ஓட வேல்யூவை ஃபைண்ட் பண்ணுவோம். அந்த x வந்து 1 or 2 வேல்யூஸ் தான் எப்பவுமே அதை அசைன் பண்ணும். அதை தாண்டின ஒரு வேல்யூஸ் வந்து அதை அசைன் பண்ணாது. ஓகே, அப்ப நாங்க ஃபர்ஸ்ட் இதோட ஃபேக்டரைசேஷனை நாங்க ஃபைன் பண்ணுவோம். ஃபேக்டரைசேஷன் x ஸ்கொயர் பிளஸ் 5x மைனஸ் 3x மைனஸ் 15 ஈக்குவல் 0. ஓகே, இதை நாங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிக்கிட்டோம். ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதுனா இதுக்கான ஆன்சர் வரும் x பிளஸ் 5 அண்ட் x மைனஸ் 3 ஈக்குவல் 0. ஓகே, இப்போ நாங்கள் வந்து எக்ஸோட வேல்யூவை ஃபைன் பண்ணலாம். அப்போ x பிளஸ் yங்கிற இடத்துல எக்ஸுக்கு பெருமானம் மைனஸ் 5, இங்க x ஈக்குவல் 3. ஸோ அதனால இப்போ ஏயோட ரோஸ்டர் ஃபார்ம் வந்து ஏயோட அந்த செட் ஏல உள்ள வேல்யூஸ் வந்து 3 and minus 5. ஓகே, அப்ப நாங்க இந்த ரோஸ்டர் ஃபார்ம் எப்படி எழுதுவோம்? a ஈக்குவல் எப்பயும் கர்லி பிரேசஸ் ஓபன் பண்ணி கர்லி பிரேசஸ்ல க்ளோஸ் பண்ணுவோம். அதுக்குள்ள நாங்க அந்த வேல்யூஸை லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். அப்ப a ஈக்குவல் கர்லி பிரேசஸ் 3, minus 5 க்ளோஸ் பண்ணிடுவோம் கர்லி பிரேசஸ். நெக்ஸ்ட் நாங்க பார்ப்போம் b set x such that x is a letter in a word telecommunication. ஓகே, டெலிகம்யூனிகேஷன்ல இருக்கிற வேர்ட்ஸ்ல இந்த வேர்ட்ஸ்ல உள்ள லெட்டர்ஸ் தான் எங்களுக்கு வேணும். அப்ப அதை நாங்க எப்படி எழுதுவோம்? ஓகே, அப்ப பிக்கான ரோஸ்டர் ஃபார்ம் டெலிகம்யூனிகேஷன்ல உள்ள வேர்ட்ஸ். இதுல நாங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம், ஒரு செட் எழுதும் போது டூப்ளிகேட்ஸ் எலிமெண்ட்ஸ் வந்து நாட் அலவுட். ஸோ இதுல வந்து இ எம் அதெல்லாம் 2 தடவை ரிப்பீட் ஆகியிருக்கு. அந்த மாதிரி சில லெட்டர்ஸ் வந்து 2 தடவை ரிப்பீட் ஆகியிருக்கு. ஸோ நாங்க அந்த ரிப்பீட்டட் லெட்டர்ஸை விட்டுட்டு நாங்க சிங்கிளா இருக்கிற லெட்டர்ஸை நோட் டவுன் பண்ணுவோம். ரிப்பீட்டட் எலிமெண்ட்ஸ் வந்து நாட் அலவுட். அப்போ ஒரு செட்டை ரீப்ரசென்ட் பண்ணும்போது நாங்க அக்யூரேட்டா நோட் டவுன் பண்ணணும். அப்போ இதுல வரும் எங்களுக்கு டி, இ, எல், சி, ஓ, எம், யூ, என், ஐ, ஏ. திஸ் இஸ் த ரோஸ்டர் ஃபார்ம் ஆஃப் பி. ஓகே, நாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம் சி செட் ஆஃப் எக்ஸ் சச் தட் எக்ஸ் எலிமெண்ட் ஆஃப் என், எக்ஸ் இஸ் அ ஆட் நம்பர். அதுக்கான ரேஞ்ச் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த வித்தின் கொடுக்கப்பட்ட இந்த ரேஞ்ச்குள்ளாலதான் எங்களுக்கான ரோஸ்டர் ஃபார்முக்கான எலிமெண்ட்ஸ் வரப்போகுது. ஓகே, -3க்கு ஈக்குவலாகவும் அதை விட பெருசாகவும் 15க்கு ஈக்குவலாகவும் அதை விட குறைவாகவும் ஒரு நம்பர்ஸ் வேணும்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப நாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் வந்து எலிமெண்ட் ஆஃப் என்னங்கிறது வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் எப்பவுமே பாசிட்டிவ் இண்டீஜர்ஸா தான் இருக்கும். ஸோ இங்க வந்து -3ல ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ -3ல ஈக்குவல் ஆகாது, ஏன்னா அது வந்து நெகட்டிவ் நம்பர். அப்ப நாங்க இதுக்கான ஒரு நம்பர் எழுதிக்க பாசிட்டிவ்ல இருந்து எழுதணும், ஏன்னா 15 வரைக்கும் இருக்கு. ஸோ அதனால அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அந்த ஃபர்ஸ்டான ஒரு நம்பர் வந்து 1, நெக்ஸ்ட் 3, 5, 7, 9, 11, 13, 15க்கு ஈக்குவலே. ஓகே, அப்ப இதுதான் சிக்கான ரோஸ்டர் ஃபார்ம். இது எப்பவுமே நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து பாசிட்டிவ் இண்டீஜர்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணப்படும். ஓகே, நாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம் டி செட் ஆஃப் எக்ஸ் element of n such that x plus 15 equal 10. ஓகே, இதுலயும் என்ன சொல்றாங்க, x வந்து ஒரு ரியல் நம்பரோட எலிமெண்ட்ஸ் தான்.
சாரி நேச்சுரல் நம்பர்ஸோட எலமெண்ட்ஸ் தான் அது. நேச்சுரல் நம்பர்ஸ் எப்பவுமே எங்களுக்கு பாசிட்டிவ் இண்டீஜர்ஸாக தான் இருக்கும். அப்போ நாங்கள் இதை ஃபைன் பண்ணுவோம். எக்ஸ் அப்போ எக்ஸோட வெளிவை நாங்கள் இப்போ காணணும். எக்ஸ் பிளஸ் 15 ஈக்குவல் 10. அப்போ எங்களுக்கு எக்ஸோட வெளி -5 a -5 இந்த +15 அங்கால போகும்போது -15 மாறும். ஸோ 10 -15 -5. அப்போ இது வந்து எக்ஸ் வந்து மைனஸ் வெளிவை அசைன் பண்ணுது. ஸோ இது வந்து எம்டி செட். இது டிக்கான ரோஸ்ட் ஃபார்ம் இல்லை. ஏன்னா எக்ஸ் எக்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து எப்பவுமே மைனஸ் வேல்யூஸ் ஏற்காது. அப்போ இது வந்து எம்டி செட். இதை நாங்கள் இப்படி ரீப்ரசென்ட் பண்ணி காட்டலாம். ஓகே, நாங்கள் இப்போ நெக்ஸ்ட் கொஷன் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஷன். ஓகே, operating system usage in a company of 350 employees are given below. Okay, இது வந்து ஒரு set theory. Okay, இதுல வந்து 160 uses Windows, 130 use macOS, 150 use Linux, 70 uses both. Okay, இப்போ நாங்க இதை ரஃபா ஒரு வென் டயக்ராம்ல ட்ரா பண்ணுவோம். ஓகே, இதை நாங்கள் ட்ரா பண்ணுவோம். 160 யூஸ் பண்ணுறாங்க விண்டோஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 130 யூஸ் பண்ணுறாங்க macOS, 130 macOS, 150 யூஸ் பண்ணுறாங்க லினக்ஸ். ஓகே, 60 யூசஸ் போத் விண்டோஸ் அண்ட் macOS. அப்போ விண்டோஸும் மெக்கும் 60 எம்ப்ளாயீஸ் யூஸ் பண்ணுறாங்க. 70 யூஸ் போத் விண்டோஸ் அண்ட் லினக்ஸ். ஓகே, 50 யூஸ் லினக்ஸ் அண்ட் மெக், 40 uses all 3 operating system. ஓகே, இதை நாங்கள் ரஃபான ஒரு வென் டயக்ராம் ட்ரா பண்ணிக்கிட்டோம். இப்போ எங்களுக்கு வேணும். அப்போ வாங்க இப்போ நம்ம கொஷன் பார்ப்போம். ஓகே, fill in the correct number of people in each of the 8 regions of the Venn diagram using WMN. இதை வந்து டினோட் பண்ணியிருக்கிறாங்க விண்டோஸ், லினக்ஸ், மெக், ஓஎஸ்க்கு. ஓகே, the set of people who uses Windows, Mac and Linux respectively. ஓகே, இதை வந்து ஒரு அக்யூரேட்டான எங்களுக்கு வென் டயக்ராம் வேணும். ஓகேவா? அப்போ அதை 8 ரீஜன்ஸ்க்கும் நோட் டவுன் பண்ண சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் அக்யூரேட்டாக யூஸ் பண்ற ஆப்பரேட்டிங் சிஸ்டம். ஓகே, இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடே ஒன்லி 1 யூஸ் பண்றவங்கள ஃபைன் பண்ண முடியாது. ஏன்னா 2 யூஸ் பண்றவங்களும் இருக்கிறாங்க, 3 ஆப்பரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்றவங்களும் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் அந்த 2 யூஸ் பண்ற ஆட்களை ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்ப்போம். அப்போ விண்டோஸும் லினக்ஸும் யூஸ் பண்றாங்க. நாங்க இப்போ பார்ப்போம் விண்டோஸும் லினக்ஸும். ஓகே, விண்டோஸ் அண்ட் லினக்ஸ். விண்டோஸ் இந்த இன்டர்செக்ஷன் லினக்ஸ் எத்தனை பேர்? 70. அப்ப 70 யூசர்ஸ். இப்ப பாருங்க, இந்த 70 யூசர்ஸ்ல இப்போ விண்டோஸும் லினக்ஸும் தான் 70 யூசர்ஸ் யூஸ் பண்றாங்க. அதுக்குள்ளால எங்களுக்கு மெக் யூஸ் பண்றாங்க இருப்பாங்க. பாருங்க, அதுக்குள்ள மெக் யூஸ் பண்றாக்குள்ள இருப்பாங்க. ஸோ அதை நாங்கள் அக்யூரேட்டா காணணும்னு சொன்னா இந்த 70ல இருந்து இந்த 40 யூஸ் பண்றாக்களை நாங்க மைனஸ் பண்ணணும். 40 தானே 3மே யூஸ் பண்றாங்க. அப்ப 70ல இருந்து 40யை நாங்க மைனஸ் பண்ணுவோமா இருந்தா 30 யூசர்ஸ் தான் விண்டோஸையும் லினக்ஸையும் மட்டும் யூஸ் பண்ற ஆக்கள். ஓகே, அந்த பார்ட் ஓகே. நெக்ஸ்ட் சேம் கேஸ் விண்டோஸ் அண்ட் மெக்ஓஎஸ். விண்டோஸும் மெக்கும் யூஸ் பண்றாங்க 60. அதுக்குள்ள லினக்ஸ் யூஸ் பண்றவங்களும் இருக்கலாம். ஸோ அதனால நாங்க விண்டோஸும் மெக்ஓஎஸும் யூஸ் பண்ற 60 யூசர்ஸ்ல இருந்து 40 யூசர்ஸை நாங்க மைனஸ் பண்ணுவோம். அப்போ எங்களுக்கு விண்டோஸும் மெக்கும் யூஸ் பண்ற ஆக்கள் 20. நெக்ஸ்ட் சேம் கேஸ் லினக்ஸும் மெக்ஓஎஸும். மெக் அண்ட் லினக்ஸ்க்கான இன்டர்செக்ஷன் 50 யூசர்ஸ் மெக்கோ லினக்ஸும் யூஸ் பண்றாங்க. அதுக்குள்ள விண்டோஸ் யூஸ் பண்றாக்குள்ள இருக்கலாம். ஸோ அதனால நாங்க என்ன செய்வோம், 3மே யூஸ் பண்ற யூசர்ஸா மைனஸ் பண்ணா அப்ப 10 யூசர்ஸ் தான் என்ன யூஸ் பண்றாங்க, மெக்கும் லினக்ஸும். ஓகே, அப்ப நாங்க அந்த பார்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நாங்க என்ன செய்யணும், ஒன்லி 1 அந்த விண்டோஸ் மட்டும் லினக்ஸ் மட்டும் மெக் மட்டும் அதை யூஸ் பண்றாக்கலாம் இப்ப நாங்க ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகே, அப்ப நாங்க ஃபர்ஸ்ட் பார்ப்போம் விண்டோஸ் மட்டும் யூஸ் பண்ற ஆக்கள். எங்களுக்கு வேணும் இந்த பார்ட்னர் வேல்யூ மட்டும். ஸோ இது வந்து டோட்டலா எத்தனை சொல்றாங்க, 160. அப்ப எங்களுக்கு வேணும் இந்த பார்ட் மட்டும். ஓகே, டோட்டலா 160 சொல்றாங்க, எங்களுக்கு வேணும் இந்த பார்ட் மட்டும். ஓகே, அப்ப அதுல இருந்து நாங்க விண்டோஸ் லினக்ஸ் யூஸ் பண்ற ஆக்கள் அண்ட் விண்டோஸ் அண்ட் மேக் யூஸ் பண்ற ஆக்கள்
மூணுமே யூஸ் இங்கே வந்து விண்டோஸும் லினக்ஸும் விண்டோஸும் மேக்கும் அண்ட் ஆல் டுகெதர் மூணுமே யூஸ் பண்றாக்கள் நாங்க மைனஸ் பண்ணனா எங்களுக்கு வரும் ஓகே 30 பிளஸ் 40 பிளஸ் 20 90 அப்ப இது ஃபுல்லா விண்டோஸ் யூஸ் பண்றாங்க 160ன்னு சொல்றாங்க அதுல இருந்து நாங்க இதுல 90 அப்ப 90 யூசர்ஸ் நாங்க மைனஸ் பண்ண எங்களுக்கு விண்டோஸ் மட்டும் யூஸ் பண்றாங்க 70 யூசர்ஸ் ஓகே நெக்ஸ்ட் நாங்க வரும் லினக்ஸ் யூஸ் பண்றாங்க லினக்ஸ் யூஸ் பண்ற டோட்டல் ஆக்கள் 150ன்னு சொல்றாங்க அப்ப அதுல இருந்து நாங்க மைனஸ் பண்ணணும் விண்டோஸ் லினக்ஸ் யூஸ் பண்றாங்க விண்டோஸ் லினக்ஸ் மெக் யூஸ் பண்றாங்க அண்ட் லினக்ஸும் மெக்கும் யூஸ் பண்ற ஆக்கள் அப்ப அதுல இருந்து 150ல இருந்து நாங்க மூணுமே யூஸ் பண்ற ஆக்களை மைனஸ் பண்ண மாதிரி தான் எங்களுக்கு லினக்ஸ் மட்டும் யூஸ் பண்ற ஆட்கள் கிடைப்பாங்க 70 யூசர்ஸ் சேம் கேஸ் மெக் யூஸ் பண்ற ஆட்கள் அப்ப மெக் யூஸ் பண்ற ஆட்கள் டோட்டலா 130ன்னு சொல்றாங்க அதுல எங்களுக்கு வேணும் மெக் மட்டும் யூஸ் பண்ற ஆட்கள் அப்ப நாங்க லினக்ஸ் அண்ட் விண்டோஸ் மூணுமே யூஸ் பண்ற ஆட்களை நாங்க மைனஸ் பண்ண மாதிரி தான் எங்களுக்கு கிடைப்பாங்க 60 users ஃபுல்லா இங்க 70 users யூஸ் பண்றாங்க என்னது மற்ற ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஸோ எங்களுக்கு மெக் மட்டும் வேணும் இப்போ 130ல இருந்து 70 மைனஸ் பண்ண 60 யூசர்ஸ் மெக் மட்டும் யூஸ் பண்றாங்க ஓகே அப்ப எங்களுக்கு ஒரு அக்யூரேட்டான ஒரு கரெக்ட் நம்பர்ல ஒரு வென் டயக்ராம் வேணும்னு சொன்னா நாங்க அப்படி தனித்தனியா இதை ரீப்ரசென்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணதை எம்ப்ளாயிஸும் இருப்பாங்க எந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டமே யூஸ் பண்ணாத எம்ப்ளாயிஸும் இருப்பாங்க ஸோ அவங்க அப்ப டோட்டலா 350 இருக்கிறாங்க அப்ப 300 எம்ப்ளாயிஸ் எல்லா ஓஎஸும் யூஸ் பண்றாங்க 50 யூசர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண ஸோ அதனால நாங்க அவங்களையும் இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணணும் திஸ் இஸ் த கரெக்ட் வென் டயக்ராம் ஓகே நெக்ஸ்ட் இப்போ நாங்க கொஷன்ஸ் பார்ப்போம் ஓகே ஹவு மெனி எம்ப்ளாயிஸ் யூஸ் ஒன்லி ஒன் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஒன்லி ஒன் அந்த ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் மட்டும் யூஸ் பண்ற ஆட்கள் இப்போ விண்டோஸ் 70 யூசர்ஸ் லினக்ஸ் மட்டும் 70 அப்ப 60 யூசர்ஸ் மெக் மட்டும் யூஸ் பண்றாங்க ஓகே அப்ப டோட்டலா ஒன்லி ஒன் யூஸ் பண்றாங்க 200 எம்ப்ளாயிஸ் நெக்ஸ்ட் ஹவு மெனி எம்ப்ளாயிஸ் யூஸ் அட்லீஸ்ட் 2 ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அட்லீஸ்ட் 2 யூஸ் பண்றாங்க அட்மோஸ்ட் 3 யூஸ் பண்ணல ஓகே அப்ப அட்லீஸ்ட் 2 யூஸ் பண்றவங்க விண்டோஸ் அண்ட் லினக்ஸ் வந்து 30 விண்டோஸ் அண்ட் மெக் யூஸ் பண்றாங்க 20 லினக்ஸ் அண்ட் மெக் யூஸ் பண்றாங்க 10 அப்ப மூணுமே யூஸ் கூடுனது எத்தனை ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வேணாலும் யூஸ் பண்ணல இங்க 3 தானே ஓகே அப்ப 3 யூஸ் பண்றவங்க 40 அப்ப டோட்டலா இந்த செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 100 எம்ப்ளாயிஸ் 100 பேர் அட்லீஸ்ட் குறைஞ்சது 2 சரி யூஸ் பண்றாங்க அட்மோஸ்ட் 3 யூஸ் பண்ணல ஓகே ஹவு மெனி எம்ப்ளாயிஸ் டு நாட் யூஸ் எனி ஆஃப் தீஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஓகே எதுவுமே யூஸ் பண்ணாத ஓகே எதுவுமே யூஸ் பண்ணாத யூசர்ஸ் 200 எம்ப்ளாயிஸ் வந்து ஒன்லி ஒன் யூஸ் பண்றாங்க 100 வந்து 2 ஓ 3 யூஸ் பண்றாங்க இப்ப 300 எம்ப்ளாயிஸ் வந்து ஏதாவது ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணி தான் இருக்கிறாங்க அப்ப ஸோ 315ல இருந்து நாங்க இந்த 300 மைனஸ் பண்ண மாதிரி தான் எங்களுக்கு 50 எம்ப்ளாயிஸ் எதுவுமே யூஸ் பண்ண படல ஓகே அப்ப ஓகே செட் கிளியர் வா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓகே அடுத்து செகண்ட் கொஸ்டின் ஓகே செகண்ட் கொஸ்டின் self contains 8 novels 5 books 5 science book and 7 history books ஓகே ஒரு ஷெல்ஃப்ல வந்து 8 நாவல்ஸும் 5 சயின்ஸ் புக்கும் இன்னும் 7 ஹிஸ்டரி புக்கும் இருக்கு சிங்கிள் புக் இஸ் செலக்டட் அட் ரெண்டம் அப்ப ஒரு புக்கை நாங்க ரெண்டுமா செலக்ட் பண்ண போறோம் அதுக்கான ப்ராபபிலிட்டி தான் இப்போ எங்களை காண சொல்றாங்க ஓகே ஃபர்ஸ்ட் நாங்க ப்ராபபிலிட்டி காண முதல்ல இதுல டோட்டலா எத்தனை புக்ஸ் இருக்குன்றத நாங்க கண்டுபிடிக்கணும் டோட்டலா எத்தனை புக்ஸ் இருக்கு 8 நாவல்ஸ் 5 சயின்ஸ் புக் அண்ட் 7 ஹிஸ்டரி புக் 8 = 5
7 அப்போ 20 புக்ஸ் டோட்டலாக இவங்க யூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் இதை டினோட் பண்ணிக்கோம். நாவல்ஸை என்னன்னு சொல்லியும் சயின்ஸை எஸ்ன்னு சொல்லி ஹிஸ்ட்ரியை ஹெச்ன்னு சொல்லி நாங்கள் டினோட் பண்ணிக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து அது நாங்கள் ஒரு ஒரு புக்கு செலக்ட் பண்ணிக்க அது வந்து நொவலாக இருக்கிறதுன்றதுக்கான ப்ரொபபிலிட்டி. ஓகே, ப்ரொபபிலிட்டி என்ன நாங்கள் நொவல்னு டினோட் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ டோட்டல் புக் இருக்கு 20. அப்ப அதுல நொவெல்ஸ் வந்து 8 தான் இருக்கு. அப்ப அந்த 8க்குள்ள ஏதாவது ஒண்ணு இருக்கலாம். அப்ப நொவெலா இருக்கிறதுக்கு 8. அப்ப இதை நாங்க இதுக்கான ப்ராபபிலிட்டி 8 under the 20. அப்ப இதை நாங்க சிம்பிளிஃபை பண்ணி 2 under the 5 நோட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சயின்ஸ் புக்கா இருக்கணும். சயின்ஸ் புக் வந்து 5 இருக்கு. அந்த 5க்குள்ள எது வேணாலும் இருக்கலாம். அப்ப அதுக்கு வந்து 5 under the 20. அதை நாங்க சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து நோட்ட ஹிஸ்ட்ரி புக். அது வந்து ஹிஸ்ட்ரி புக்கா இல்லாததுக்கான ப்ராபபிலிட்டி கேட்கறாங்க. அது ஹிஸ்ட்ரி புக்கா இல்லாம இருக்கணும்னா அது வந்து நொவெல்ஸா இருக்கலாம், சயின்ஸ் புக்காவும் இருக்கலாம். அப்போ அது ரெண்டுக்குள்ள எது வேணாலும் இருக்கலாம். ஆனா ஹிஸ்ட்ரி புக்கா இருக்கக்கூடாது. அப்ப நொவெலும் சயின்ஸ் புக்கும் டோட்டலா 13 இருக்கு. அப்ப 13 under the 20 தான் ஹிஸ்ட்ரியா இருக்காததுக்கான ப்ராபபிலிட்டி. அடுத்து நெக்ஸ்ட் எய்தர் நோவெல் ஒரு ஹிஸ்ட்ரி புக். அது வந்து நோவெல்லா இருக்கலாம், இல்லைன்னா ஹிஸ்ட்ரி புக்கா இருக்கலாம். அப்ப அதுக்கான ப்ராபபிலிட்டி ஒன்னு நோவெல்லா இருக்கலாம், இல்லைன்னா ஹிஸ்ட்ரி புக்கா இருக்கலாம். அவங்க ரெண்டமா செலக்ட் பண்றது. ஓகே, அப்ப அதுக்கான ப்ராபபிலிட்டி இப்போ நோவெல்லா இருக்கலாம், ஹிஸ்ட்ரி புக்கா இருக்கலாம். அது வந்து டோட்டலா இருக்கு 15. ஓகே, அப்ப அதுக்கான ப்ராபபிலிட்டி 15 under the 20. அதை நாங்க சிம்பிளிஃபை பண்ணி நோட் டவுன் பண்ணலாம். இதுதான். அப்ப நாங்க ஒரு ப்ராபபிலிட்டி காணும் போது டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் எத்தனை இருக்கணும் தெரிஞ்சிருக்கணும். அந்த ஸ்பெசிஃபிக்கா கேட்கிற அந்த புக்கோ எனிதிங் அது எத்தனை இருக்குன்றத அக்யூரேட்டா தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதை நாங்க ப்ராபபிலிட்டி டினோட் பண்ணும்போது பி பிராக்கெட்குள்ள அந்த ப்ராபபிலிட்டிக்கான வேல்யூ. ஓகே, இதுதான் கரெக்ட் ஃபார்மேட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் in a company 60% of employee uses Facebook and 35% use Instagram and 25 use both Facebook and Instagram. அதை நாங்க ரஃபா நோட் டவுன் பண்ணிக்கிட்டோம். ஓகே, 60 uses Facebook, 35 uses Instagram, 25 both. ஓகே, அப்ப எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேணும் if the employee uses Instagram, find the probability that the employee also uses Facebook. எங்களுக்கு இப்ப என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு Facebook யூஸ் பண்ற யூசர் வேணும். ஓகே, எங்களுக்கு இது வந்து கண்டிஷன் ப்ராபபிலிட்டி. ஒரு விஷயம் நடக்கணும்னா இன்னொரு விஷயம் ஆல்ரெடி நடந்திருக்கணும். அந்த கண்டிஷனை அது கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஓகே, இஃப் த எம்ப்ளாயி யூசஸ் இன்ஸ்டாகிராம், அந்த எம்ப்ளாயி இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றாரு, பட் எங்களுக்கு வேணும் அதுல ஃபேஸ்புக் யூஸ் பண்ற ஆக்கள். அப்ப இது வந்து ஒரு கண்டிஷன் ப்ராபபிலிட்டி. எங்களுக்கு வேணும் ஃபேஸ்புக் யூஸ் பண்ற எம்ப்ளாயிஸ், பட் அவங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றவங்களா இருக்கணும். ஓகே, அப்ப அதுக்கான கண்டிஷன் ப்ராபபிலிட்டி நோட் டவுன் பண்ற மெத்தட் இது. அப்ப பி எங்களுக்கு வேணும் ப்ராபபிலிட்டி பிராக்கெட்குள்ள எங்களுக்கு வேணும் ஃபேஸ்புக் யூஸ் பண்ற யூசர், அவங்க என்ன கண்டிஷனை கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றவங்களா இருக்கணும். ஓகே, அப்ப அதுக்கான ப்ராபபிலிட்டி இப்ப நாங்க காணும். ஓகே, பி ப்ராபபிலிட்டி எஃப் இன்டர்செக்ஷன் ஐ ஏன்னா ரெண்டுமே யூஸ் பண்றாங்க. நாங்க ஆல்ரெடி நடந்த அந்த கண்டிஷனால இதை நாங்க டிவைட் பண்ணுவோம். ஓகே, எஃப் இன்டர்செக்ஷன் ஐ 25, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றாங்க 35. ஸோ அதனால அதை நாங்க இப்படி ரீப்ரசென்ட் பண்ணலாம். 35% யூஸ் பண்றாங்க போத், 35% யூஸ் பண்றாங்க இன்ஸ்டாகிராம், 25% யூஸ் பண்றாங்க போத். ஓகே, இதை நாங்க டிவைட் பண்ண 5 under the 7. இதை நாங்க சிம்பிளிஃபை பண்ணி ஃப்ராக்ஷனாகவும் தரலாம், இல்லைன்னா நாங்க அதை பர்சன்டேஜ்லையும் கொடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இஃப் த எம்ப்ளாயி யூசஸ் ஃபேஸ்புக் அண்ட் ஃபேஸ்புக் okay, if the employee uses Facebook, find the employee that the employee also find the probability that the employee also uses Instagram. Okay, எங்களுக்கு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ற யூசர் வேணும், பட் அவரு ஆல்சோ ஃபேஸ்புக் யூஸ் பண்றவராக இருக்கணும். ஓகே, எங்களுக்கு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றவர் வேணும், அந்த கண்டிஷன் என்ன, அவர் ஆல்ரெடி ஃபேஸ்புக் யூஸ் பண்ணவரா இருக்கணும். அப்ப இதை நாங்க எப்படி காணுவோம், பி ஐ இன்டர்செக்ஷன் எஃப் நாங்க அடுத்து
ஆல்ரெடி நடந்த கண்டிஷனால டிவைட் பண்ணோம். ஓகே, அப்போ ரெண்டுக்குமான இன்டர்செக்ஷன் 25, ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறவங்க 60. அப்போ நாங்கள் 25/60 இதை சிம்பிளிஃபை பண்ணி 5/12 நாங்கள் டினோட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷன். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த எம்ப்ளாயி யூசஸ் ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராம். அவர் ஃபேஸ்புக் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறதுக்கு போத்தும் இல்லை, ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராம் ரெண்டுல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. ஓகே, அப்போ நாங்கள் ஃபைன் பண்ணணும் ஃபேஸ்புக் ஓ இன்ஸ்டாகிராம், அதுக்கான யூனியன். ஓகே, ப்ராபபிலிட்டி எஃப் வந்து 60, ப்ராபபிலிட்டி ஐ வந்து 35. அதில் வந்து ரெண்டுமே யூஸ் பண்ணுறாங்க இருப்பாங்களே. ஸோ நாங்கள் என்ன செய்வோம், அதில் அதன் இன்டர்செக்ஷனை மைனஸ் பண்ணுவோம். அப்போ 60 + 35, அப்போ 95லேருந்து நாங்கள் 25 மைனஸ் பண்ணால் 70 யூசர்ஸ் தான் ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, Next question. Find the probability that the employee uses neither Facebook nor Instagram. அவங்க ஃபேஸ்புக்கோ இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணாததுக்கான ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. அப்போ நாங்கள் ஈஸியாக ஃபைன் பண்ணலாம். இது நாங்கள் வந்து இப்போ பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ் 100க்கு பார்ப்போம். ஸோ 70 யூசர்ஸ் இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறாங்கன்னா ரெண்டுமே யூஸ் பண்ணாததுக்கான ப்ராபபிலிட்டி 30 இருக்கும். ஓகே, அதை நாங்கள் ஃப்ராக்ஷன்லையும் தரலாம். ஓகே, அதை நாங்கள் ஃப்ராக்ஷனில் கொடுப்போம். அப்போ 1ல இருந்து மைனஸ் பண்ணணும். 7/100 ஈக்குவல் 30/100. ஓகே, இதுதான் ரெண்டுமே யூஸ் பண்ண படாமைக்கான ப்ராபபிலிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் நாங்கள் நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். ஓகே, there are 8 people and you want to place them in a new in a row for a photograph. ஓகே, 8 பீப்புள்ஸ் இருக்கிறாங்க, அவங்கள ஒரு ஃபோட்டோகிராஃப்காக எங்களை அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. ஓகே, இது வந்து கம்பினேஷன் அண்ட் பர்மியூட்டேஷன் ரிலேட்டட் ஆனது. இது வந்து இந்த கொஷின் வந்து பர்மியூட்டேஷன் ரிலேட்டடான கொஷின். ஏன்னா இங்க வந்து ஆர்டர் தான் பேஸ் பண்ணப்படும். ஒரு 8 பீப்புள் இருக்கிறாங்கன்னா அவங்கள ஆர்டர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பர்சன் ஃபர்ஸ்ட்ல நிக்கிறாரு, அடுத்த வேல லாஸ்ட்ல நிக்கிறாரு, அடுத்த வேலை மிடில் நிக்கிறாரு. ஸோ எனிதிங் எப்படி வேணாலும் நாங்க அவங்கள ஆர்டர் பண்ணி அவங்கள பிளேஸ் பண்ணலாம். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க ஹவு மெனி வேஸ் கேன் யூ அரேஞ்ச் ஆல் 8 பீப்புள்ஸ். அப்போ எத்தனை வேலை அந்த 8 பீப்புள்ஸையும் நாங்க அரேஞ்ச் பண்ணலாம். ஓகே, நாங்க வந்து அந்த ஒரு பர்சன், ஒரு சிங்கிள் பர்சன் 8 பிளேசஸ்ல அவரு இருக்கலாம். ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணிக்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கலாம், செகண்ட் அரேஞ்ச் பண்ணிக்க செகண்டோ தேர்ட் எனிதிங் லாஸ்ட்ல கூட இருக்கலாம். ஸோ ஒரு பர்சன் வந்து 8 பிளேசஸ் எடுப்பாரு. ஸோ அதனால நாங்க 8ஓட ஃபெக்டோரியலை காணும். அப்போ 8ஓட ஃபெக்டோரியல் கண்டா 40,320 வேஸ்ல வந்து நாங்க அந்த 8 பீப்புள்ஸையும் நாங்க அரேஞ்ச் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் ஹவு மெனி வே கேன் யூ அரேஞ்ச் 5 of these people in a row. அப்ப சத்தம் படையும். ஓகே, அதுல 5 பீப்புள்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணலான்னு கேக்குறாங்க. இதுவும் பெர்மியூட்டேஷன் தான். அப்ப பெர்மியூட்டேஷன் நாங்க இப்படி டினோட் பண்ணுவோம், PNR. அப்ப N வந்து அந்த 8 பீப்புள்ஸ், அதுல 5 பீப்புள்ஸ் எங்களுக்கு வேணும். அதை நாங்க எப்படி அரேஞ்ச் பண்றோம்ன்றது. அப்போ ஓகே, இதை நாங்க இப்படி நோட் டவுன் பண்ணலாம். 8 ஃபெக்டோரியல் அண்டர் 8 - 5 ஃபெக்டோரியல், 8 ஃபெக்டோரியல் மைனஸ் under the 3 ஃபெக்டோரியல். ஓகே, அப்போ நாங்க இதை 8 ஃபெக்டோரியல் இப்படி எழுதலாம். இதை நாங்க 3 ஃபெக்டோரியலோட ஃபினிஷ் பண்ணலாம். ஏன்னா கீழே 3 ஃபெக்டோரியல் இருக்கு. ஸோ நாங்க ஈஸியா இதை எலிமினேட் பண்ணலாம். அப்ப அந்த 5 பீப்புள்ஸை நாங்க எப்படி எத்தனை வேஸ்ல அரேஞ்ச் பண்ணலாம்? 6,720 வேஸ்ல நாங்க அவங்கள அரேஞ்ச் பண்ணலாம். ஓகே, இதுல வந்து ஆர்டர் தான் கன்சிடர் பண்ணப்படும். ஆர்டருக்கு தான் ப்ரியோரிட்டி பெர்மியூட்டேஷன்ல. ஓகே, நெக்ஸ்ட் நாங்க பார்ப்போம். A company is 12 employees consisting of 7 engineers and 5 designers. இது வந்து கம்பினேஷன் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். இது நாங்க பார்ப்போம்
கம்பினேஷன் ரிலேட்டடான ஒரு கொஷன். ஓகே, இதுல வந்து ஆர்டர் வந்து ப்ரியோரிட்டைஸ் பண்ணப்படாது. ஓகே, இங்க வந்து டோட்டலா 12 எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க அண்ட் 7 இன்ஜினியர்ஸும் 5 டிசைனர்ஸும். அப்ப இது வந்து இதை வந்து நாங்க டினோட் கம்பினேஷன் நாங்க டினோட் பண்றது NCR. அப்ப N வந்து டோட்டல் எம்ப்ளாயிஸ், R வந்து எங்களுக்கு வேணுன்ற அந்த எம்ப்ளாயிஸ். ஓகே, நாங்க பார்ப்போம். சிலெக்ட் 5 மெம்பர் ப்ரொஜெக்ட் டீம் ஃப்ரம் த எம்ப்ளாயிஸ். எம்ப்ளாயிஸ்ல இருந்து ஒரு 5 மெம்பர்ஸ் வந்து எங்களுக்கு ப்ரொஜெக்ட் டீமுக்கு வேணும்னு சொல்றாங்க. ஓகே, அதை வந்து நாங்க இப்படி நோட் டவுன் பண்ணலாம். NCR. ஓகே, அப்ப N வந்து 12 எம்ப்ளாயிஸ், எங்களுக்கு 5 எம்ப்ளாயிஸ் தான் அந்த ப்ரொஜெக்ட் டீமுக்கு வேணும். ஓகே, அதை நாங்கள் இப்போ கம்பினேஷன் ஈக்குவேஷன் இப்படி. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து 12 ஃபேக்டோரியல் அண்டர் த 5 ஃபேக்டோரியல் n 12 மைனஸ் 5 ஃபேக்டோரியல். ஓகே, இப்போ நாங்கள் இந்த ஃபேக்டோரியலை காணுவோம். 12 ஃபேக்டோரியல், இப்போ 12 ஃபேக்டோரியல் 5 ஃபேக்டோரியல் n 12 மைனஸ் 5 7 ஃபேக்டோரியல். இதை நாங்கள் 7 ஃபேக்டோரியல் வர நோட் டவுன் பண்ணி இதை நாங்கள் எலிமினேட் பண்ணிட்டு நாங்கள் ஈஸியாக இந்த ஃபேக்டோரியலை காணுவோமா இருந்தால் உங்களுக்கு லாஸ்ட் ஃபைனல் ஆன்சர் வரும் 792 வேஸ். அந்த கம்பினேஷன்ஸ்ல நாங்க ப்ரொஜெக்டுக்கு எம்ப்ளாயிஸை ப்ரொஜெக்ட் டீமுக்கு எம்ப்ளாயிஸை நாங்க சூஸ் பண்ணி எடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நாங்க பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின், செலக்ட் 5 மெம்பர்ஸ். Select a 5 member project team with 3 engineers and 2 designers. அந்த 12 employeesல 7 engineers இருக்கிறாங்க, 5 designers இருக்கிறாங்க. சேம் கேஸ், 7 engineersல இருந்து எங்களுக்கு 3 engineersம் டிசைனர்ஸ்ல இருந்து எங்களுக்கு 2 designers மட்டும் தான் வேணும். ஸோ அதுக்கான ஈக்குவேஷன் லைக் திஸ். ஓகே, NCR இன்டூ, இப்போ நாங்கள் ரெண்டையுமே கம்பைன் பண்ண போறோம். திஸ் இஸ் அ கம்பினேஷன். ரெண்டையுமே கம்பைன் பண்ணி எங்களுக்கு 5 எம்ப்ளாயிஸ் வேணும். ஓகே, அப்ப NCR. அப்ப 7ல இருந்து 3 எம்ப்ளாயிஸும் 5ல இருந்து 2 எம்ப்ளாயிஸும் வேணும். அப்ப நாங்க இந்த ஃபேக்டோரியலை இப்படி டினோட் பண்ணிக்கிட்டு, ஓகே, 7 ஃபேக்டோரியல் 5 ஃபேக்டோரியல், இங்க 3 ஃபேக்டோரியல் 7 மைனஸ் 3 4 5 2 5 மைனஸ் 2 2 3, இங்க 2 ஃபேக்டோரியல். ஓகே, இந்த நாங்க ஃபேக்டோரியலை இங்க எலிமினேட் பண்ணக்கூடிய மாதிரி நாங்க நோட் டவுன் பண்ணிட்டு எங்களுக்கு ஈஸி வேலை எடுப்போம். ஓகே, சாரி, இங்க வந்து மல்டிப்ளை பண்ணப்படுது. ஓகே, இங்க 35 இன்டூ 10 350 வேஸ்ல நாங்க அந்த 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 350 கம்பினேஷன்ல நாங்க எம்ப்ளாயிஸ சூஸ் பண்ணலாம். ஓகே, இங்க வந்து ஆர்டர், இங்க கம்பினேஷன்ஸ்ல வந்து ஆர்டருக்கு வந்து ப்ரியோரிட்டைஸ் இல்ல. பர்மியூட்டேஷன் வந்து எப்பவுமே ஆர்டருக்கு தான் ப்ரியோரிட்டைஸ் பண்ணும். இங்க நாங்க எத்தனை கம்பினேஷன்ங்கிறத பத்தி மட்டும்தான் நாங்க கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் we will see the third question. Okay, third question, let r into r be defined fx 3x under the 2 plus 10. Find the formula for the inverse function. Okay, inverse function சொல்றது ஒரு inverse function சொல்றது ஒரு ஒரிஜினல் ஃபங்க்ஷனோட ரிவர்ஸ் மெத்தட். ஒரிஜினல் ஃபங்க்ஷனோட ஒரு ரிவர்ஸ் மெத்தட். ஓகே, நாங்க எப்பவுமே எக்ஸ் ஒரு இன்புட் தரேக்க அது வந்து எக்ஸ் வந்து ஒரு இன்புட்டா இருக்கு மாதிரி இருந்தா y வந்து அதுதான் அதோட ரிசல்ட்டா இருக்கும். ஸோ அதனால எக்ஸ் ஈக்குவல் yன்னு நாங்க டினோட் பண்ணலாம். ஓகே, அப்ப நாங்க இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் தானே காண போறோம். ஓகே, அதோட தலைகீழ் மெத்தட். ஓகே, அப்ப நாங்க இந்த ஃபங்க்ஷனை y ரிலேட்டடா நோட் டவுன் பண்ணுவோம். ஓகே, அப்ப y ரிலேட்டடா நோட் டவுன் பண்ணி அதை நாங்க இன்வெஸ்ட் பண்ண போறோம். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் வந்து fx ஈக்குவல் 3x under 2 plus 10. ஓகே, இப்போ நாங்க அதை நோட் டவுன் பண்ணிட்டோம். y ரிலேட்டடா, ஏன்னா எப்பவுமே எக்ஸை இன்புட்டா எடுக்கும் போது y தான் அதோட கிவன் ரிசல்ட்டா இருக்கும். ஓகே, அப்போ y ஈக்குவல் 3x under the 2 plus 10. ஓகே, இப்போ நாங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த பிளஸ் 10 இங்கால வரும்போது மைனஸ் 10 சேஞ்ச் ஆகும். ஓகே, மைனஸ் 10 சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் இந்த இங்க டிவைட் ஆகுறட்டும் இங்க வந்து மல்டிப்ளை பண்ணப்படும். ஓகே, அப்ப இங்க எக்ஸோட 3 மல்டிப்ளை பண்ணப்பட்டு இருக்கு, இங்க வரும்போது இங்க டிவைட் ஆகும். ஓகே, அப்ப நாங்க எக்ஸ் ரிலேட்டடா இந்த ஃபங்க்ஷனை எழுதிட்டோம். அப்ப எக்ஸ் ஈக்குவல் இது நாங்க ஓகே 2y மைனஸ் 20 அண்டர் 3. இது வந்து
ஓகே, நாங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். இப்போ வைக்கு இதை வந்து நாங்க எக்ஸோட இன்வெஸ்ட் ஃபங்க்ஷனை எழுதணும். ஆல்வேஸ் எக்ஸ் ஈக்குவல் y. ஓகே, அப்ப நாங்க இத வைக்கு இப்படி வையோட இன்வெஸ்ட் ஃபங்க்ஷன் இது, அப்ப எக்ஸுக்கு இன்வெஸ்ட் ஃபங்க்ஷன் இதுவா தான் இருக்கும். அப்ப நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், எப்பவுமே எக்ஸ் இன்புட்டா எடுக்கும்போது y தான் அதோட கிவன் ரிசல்ட்டா இருக்கும். இன்வெஸ்ட் ஃபங்க்ஷன் சொல்றது ஒரு ஃபங்க்ஷனோட, ஒரு ஒரிஜினல் ஃபங்க்ஷனோட ரிவர்ஸ் மெத்தட். ஓகே, நெக்ஸ்ட் நாங்க பார்ப்போம். பி டிஃபைன் fx 3x minus 4 in hx x square plus 5. Find the formula for the composition function. Okay, composition ஒரு எங்களுக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறாங்க, அதோட கொஷன்ஸ் இருக்கு, அதோட கம்போசிஷன் ஃபங்க்ஷன்ஸை ஃபைன் பண்ண சொல்லி. கம்போசிஷன் ஃபங்க்ஷன் வந்து எப்பவுமே கம்பைன் ஆகிறது, ஒரு ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷனோட கம்பினேஷன் கம்பைன் ஆகிறது, ரெண்டையுமே நாங்க கம்பைன் பண்ண போறோம். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் FOH x, இந்த f ஃபங்க்ஷனையும் h ஃபங்க்ஷனையும் நாங்க கம்பைன் பண்ண போறோம் எங்களுக்கு. ஓகே, இப்ப நான் சொல்றேன், f ஃபங்க்ஷன் வந்து 3x minus 4. இப்போ இதுல வந்து நாங்க hx கம்பைன் பண்ண போறோம். hxங்கிற ஃபங்க்ஷனை இந்த f ஃபங்க்ஷனுக்கு நாங்க கம்பைன் பண்ண போறோம். ஓகே, சோ இந்த xக்கு fல இருக்க இந்த xக்கு நாங்க hல இருக்க இந்த x ஈக்குவலைஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். இந்த ஈக்குவேஷனை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். அப்ப x ஸ்கொயர் பிளஸ் 5 மைனஸ் 5. ஓகே, கிளியரா? நாங்க ரெண்டு ஃபங்க்ஷனை கம்பைன் பண்ண போறோம். ஸோ அப்ப எஃப்க்கு ஹெச்சை கம்பைன் பண்ண போறோம். அப்ப எஃப்ல இருக்க இந்த எக்ஸுக்கு ஹெச்சோட எக்ஸ் இதை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஓகே, அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ண 3x ஸ்கொயர் பிளஸ் 15 மைனஸ் 4. இப்போ இதுக்கான ஃபைனல் ஆன்சர் 3x ஸ்கொயர் பிளஸ் 11. ஓகே, நெக்ஸ்ட் வந்து h of f. அப்ப நாங்க ஹெச்சையும் எஃப்ஐயும் கம்பைன் பண்ண போறோம். அப்ப h ஃபங்க்ஷன் x ஸ்கொயர் பிளஸ் 5. அப்ப இந்த எக்ஸுக்கு நாங்க எஃபோட ஃபங்க்ஷனை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். அப்ப 3x மைனஸ் 4 3x மைனஸ் 4 ஸ்கொயர் பிளஸ் 5. ஓகே, இப்போ இதை நாங்க சிம்பிளிஃபை பண்ணி எடுப்போம். அப்ப 9x ஸ்கொயர் மைனஸ் 24x பிளஸ் 16 பிளஸ் 5. ஓகே, அப்ப இதுக்கான ஃபைனல் ஆன்சர் 9x ஸ்கொயர் மைனஸ் 24x பிளஸ் 21. ஓகே, இதுதான் நாங்க கம்பைன் பண்ற மெத்தட். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்க? f of f. நாங்க f-ஐயே f-க்கு கம்பைன் பண்ண போறோம். ஓகே, f-ஐயே f-க்கு கம்பைன் பண்ண போறோம். அப்ப சேம் ஃபங்க்ஷன் 3x மைனஸ் போல இந்த எக்ஸுக்கு சேம் நாங்க அதே த்ரீ எக்ஸ் மைனஸ் 4 நாங்க கம்பைன் பண்ண போறோம். ஓகே, நாங்க கம்பைன் பண்ணி லாஸ்ட் ஃபைனல் ஆன்சர் 9x மைனஸ் 16 ஃபைன் பண்ணி இருக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் நாங்க பார்ப்போம் h of h. ஓகே, அப்ப சேம் கேஸ், அதோட எக்ஸுக்கு ஹெச்சோட ஃபங்க்ஷனை நாங்க கம்பைன் பண்ணி x to the power 4 plus 10x square plus 30. Okay, this is the composition function. நாங்க ரெண்டு functions combine பண்ண போறோம். Okay, next we will see next question. Show that x is not a one-to-one function. One-to-one function சொல்றது ஒரு input இருக்குமா இருந்தா, ஒரு domain இருக்குமா இருந்தா அதுக்கு ஒரு கோடொமைன் மட்டும்தான் இருக்கணும். அப்ப எப்பவுமே ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் மட்டும் தான் இருக்காது. திஸ் இஸ் த ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். ஓகே, அப்ப நாங்க இதை பார்ப்போம். அப்போ நாங்க வந்து இதை a பிளஸ் பின்னு எடுப்போம். அப்போ a வந்து டொமைன், b வந்து கோடொமைன், அப்படியே எடுப்போம். ஓகே, அப்ப எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5 நாங்க இப்படி டினோட் பண்ணுவோம். a ஸ்கொயர். ஓகே, a ஸ்கொயர் a ஸ்கொயர் பிளஸ் 5 ஈக்குவல் b ஸ்கொயர் பிளஸ் 5. ஓகே, இப்போ இந்த நாங்க வந்து இந்த பிளஸ் 5 இங்கால போகும்போது மைனஸ் 5 மாறிடும். அப்போ ஸோ a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் ஈக்குவல் b ஸ்கொயர். ஓகே, இந்த ஸ்கொயர் வந்து இங்க ஸ்கொயர் ரூட்டா மாறும். ஓகே, அப்போ a வந்து ரெண்டு வேல்யூஸை எடுக்கும். அப்போ எப்படி a ஈக்குவல் a ஈக்குவல் பிளஸ் b இன் a ஈக்குவல் மைனஸ் b. ஸோ a வந்து எப்பவுமே a ஈக்குவல் b தான் இருக்க முடியும், ஒரு டொமைனுக்கு ஒரு கோடொமைன். ஸோ
டிஃபரெண்டான வேல்யூஸ் ஏற்க முடியாது. ஸோ திஸ் இஸ் நாட் அ 1-to-1 ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் நாங்க பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஷன். ஓகே, கன்சிடர் த ரிலேஷன் ஆர் டிஃபைன் த செட். ஓகே, இது வந்து ரிலேஷன் ரிலேட்டட் ஆனது, ஆர் டிஃபைன் ஆன் த செட். அப்ப இது வந்து இங்க வந்து செட் கொடுத்துருக்காங்க MNOPQ. ஓகே, அதுல வந்து ரிலேஷன்ஸ் ஆகியிருக்கு MN NO NN லைக்வைஸ். ஓகே, இப்போ நாங்க பார்ப்போம். கொஷன் வந்து இது ஃபைன் ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் டிரான்சிட்டிவ் இன் ஈக்குவலன்ஸ், ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். ஓகே, ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். இந்த செட் வந்து MNOPQ இதுல இந்த ரிலேட் ஆகிருக்கு MN NO MM NN லைக் திஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நாங்க பார்க்கணும் ரிஃப்ளெக்சிவ். ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் வந்து எப்பவுமே சேம் எலிமெண்ட் அதே எலிமெண்டோட ரிலேட் ஆகி இருக்கும். லைக் MM NN அப்படி. ஓகே, இப்போ இதுல நாங்க செக் பண்ணுவோம் இது ரிஃப்ளெக்சிவான. ஓகே, ஃபர்ஸ்ட் நாங்க எடுப்போம் M வந்து எம்மோட ரிலேட் ஆகியிருக்கா? ஓகே, அந்த ரிலேஷன் ஒரே எலிமெண்டா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து N வந்து என்னோட ரிலேட் ஆகியிருக்கா? ஓகே, அடுத்து O, அடுத்து P, நெக்ஸ்ட் Q. ஓகே, ஒவ்வொரு இந்த செட்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்ஸும் அதே எலிமெண்ட்ஸோட ரிலேட் ஆகியிருக்கு. திஸ் இஸ் த ரிஃப்ளெக்சிவ். ஓகே, அதே எலிமெண்ட் சேம் கேஸ் அந்த ஒரு செட்டோட எலிமெண்டாவும் இருக்கணும். இது வந்து ஓகே ரிலேட்டடாகியும் இருக்கு, பட் இந்த செட்டோட எலிமெண்டாவும் இருக்கும். அப்ப ஓகே, MNOP எல்லாமே இந்த செட்டோட எலிமெண்டா இருக்கு. ஸோ திஸ் இஸ் த ரிஃப்ளெக்சிவ். ஓகே, நெக்ஸ்ட் நாங்க பார்ப்போம் சிமெட்ரிக் ரிலேஷன் சொல்றது லைக் A, B எலிமெண்ட் ஆஃப் R. அப்ப இது வந்து A, Bங்கிறது அந்த ஆரோட எலிமெண்டா இருக்கு. இது ரிலேட் ஆகி இருக்கு. எனவே in my case B, A, B ரிலேட் ஆகியிருக்கு. அண்ட் சேம் வே B, Aயும் ரிலேட் ஆகியிருக்கணும். அது அந்த ரிலேஷனோட எலிமெண்டா இருக்கணும். இன் சேம் கேஸ் இந்த ஏயும் இந்த பியும் அந்த செட்டோட எலிமெண்டா இருக்கணும். ஓகே, நாங்க இப்போ அதை செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, A, B ரிலேஷனா இருக்கணும், எலிமெண்டா இருக்கணும். அந்த ரிலேஷன்ல B, A அதண்டு A, B and B, A like that. ஓகே, அந்த ஏயும் பியும் செட்டோட எலிமெண்டா இருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நாங்க பார்ப்போம் MN. ஓகே, MN இருக்கு, MN ரிலேட் ஆகிருக்கு, NM ரிலேட் ஆகிருக்கு. ஓகே, இது வந்து சிமெட்ரிக். நெக்ஸ்ட் NO, இங்க NO ரிலேட் ஆகிருக்கு, இங்க ON. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் OP, இங்க OP ரிலேட் ஆகிருக்கு, இங்க PO ரிலேட் ஆகிருக்கு. அப்ப இதுவும் இந்த கண்டிஷனை கம்ப்ளீட் பண்ணுது. நெக்ஸ்ட் PQ, இங்க PQ இருக்கு, இங்க QP இருக்கு. ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ கம்ப்ளீட் திஸ் சிமெட்ரிக் கண்டிஷன். ஓகே, அப்ப இந்த இதுவும் MN ரிலேட் ஆகிருக்கு அண்ட் NM ரிலேட் ஆகிருக்கு. ஓகே, இது எல்லாமே அந்த செட்டோட எலிமெண்ட்ஸா இருக்கு. ஓகே, இட் இஸ் ஆல்சோ சிமெட்ரிக். இது ரிஃப்ளெக்சிவ் ஃபங்க்ஷன் அண்ட் சிமெட்ரிக். ஓகே, நெக்ஸ்ட் நாங்க பார்ப்போம் டிரான்சிட்டிவ். ஓகே, டிரான்சிட்டிவ் நாங்க எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்னா, ஓகே A வந்து ரிலேட் ஆகி இருக்கணும் பியோட. இன் சேம் கேஸ் B வந்து ரிலேட் ஆகி இருக்கணும் சியோட. அண்ட் இந்த ஏயும் இந்த சியும் ரிலேட் ஆகி இருக்கணும். ஓகே, ஏ ரிலேட் ஆகி இருக்கணும் பியோட, பி ரிலேட் ஆகி இருக்கணும் சியோட. ஓகே, அண்ட் லாஸ்ட் ஃபைனல் வே ஏ வந்து சியோட ரிலேட் ஆகி இருக்கணும். ஓகே, இப்போ நாங்க இத செக் பண்ணுவோம் அது ரிலேட் ஆகி இருக்குதான்னு சொல்லி. ஓகே, எங்க ஓகே நாங்க எடுப்போம் MN. ஓகே, நெக்ஸ்ட் வந்து NO NN NM. ஓகே, இப்ப MO ரிலேட் ஆகியிருக்கா? MO
ஓகே, இதோட ஃபர்ஸ்ட் கண்டிஷனே இது வந்து இங்க ஃபுல்ஃபில் பண்ண இல்ல. எம்என் இருக்கு, ஓகே எம்எம் இருக்கு, பட் எம்ஓ இருக்கா இல்ல. அப்ப இது வந்து ஒரு டிரான்சிட்டிவ் ஃபங்க்ஷன் இல்ல. அப்ப சொன்னாங்க ஒவ்வொன்றுக்கும் நாங்க அதை செக் பண்ணி பார்ப்போம். இப்ப எம்ஓ வந்து இங்க இல்ல, சோ இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனை இங்க இது கம்ப்ளீட் பண்ணல. சோ திஸ் இஸ் நாட் அ டிரான்சிட்டிவ். ஓகே, நாங்க அதை ஃபைண்ட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஈக்குவலன்ஸ் ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர்ஸ் ஃபார் ஈச் சினாரியோ. ஓகே, இதுல இப்ப நாங்க வந்து ஈக்குவலன்ஸ் ஃபங்க்ஷனா இருக்கணும்ன்றது வந்து அதுல இருக்கிற ஒவ்வொரு டிரான்சிட்டிவா இருக்கட்டும், சிமெட்ரிக்கா இருக்கணும், ரிஃப்ளெக்சிவா இருக்கணும், இது மூணையுமே அது ரீச் பண்ணியிருந்தா மட்டும்தான் அது வந்து ஒரு ஈக்குவலன்ஸா இருக்கும் இந்த ரிலேஷன்ஸ். அப்ப இது வந்து நாட் ஈக்குவலன்ஸ். ஏன் இது ரிஃப்ளெக்ஸிவ் ஓகே, சிமெட்ரிக் ஓகே, இது வந்து டிரான்சிட்டிவ் இல்ல. ஓகே, நெக்ஸ்ட் நாங்க பார்ப்போம் ஃபோர்த் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். ஓகே, இதுல இருக்கு லிமிட்ஸ், டிஃபரன்ஷியேஷன், லைக் திஸ். நான் வந்து இதை சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டிட்டர்மைன் த வேல்யூஸ் ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் லிமிட்ஸ். ஓகே, லிமிட் வந்து டிஸ்கிரைப் பண்ணது வந்து இந்த ஃபங்க்ஷன். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த ஃபங்க்ஷன்ல இருக்கிற இந்த எக்ஸ் வந்து இன்புட், இது அப்ரோச் பண்ற க்ளோஸ் வேல்யூஸ். ஓகே, இது நாங்க லிமிட் வந்து அப்ரோச்சஸ் லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் 5. இது அந்த 5க்கான ஒரு க்ளோஸ் வேல்யூஸ், 0வா இருக்காது. இது அதுக்கான ஒரு 5க்கான ஒரு க்ளோஸ் சர்டன் வேல்யூஸ் அந்த எக்ஸ் ஆன இன்புட் வந்து எடுக்கும். அப்ப அதை வந்து நாங்க இப்போ ஃபைண்ட் பண்ணும். ஓகே, இது வந்து குவாட்ரிக் ஈக்குவேஷன், அதுக்கான ஃபேக்டரைசேஷன்ல நாங்க ஃபைண்ட் பண்ணி ஓகே இதை வந்து நாங்க எலிமினேட் பண்ணுவோம். ஓகே, எலிமினேட் பண்ணா எக்ஸ் பிளஸ் 5 பின்னாலே எக்ஸ் பிளஸ் 10. ஓகே, நாங்க வந்து இப்போ சொல்றாங்க எக்ஸ் அப்ரோச்சஸ் 5, அதை நாங்க அசைன் பண்ணுவோம் எக்ஸுக்காக. ஓகே, அசைன் பண்ணா எக்ஸுக்காக அந்த 5 அசைன் பண்ணா 10 அண்டது 15 வரும். அப்ப அதை நாங்க ஈக்குவலை சிம்பிளிஃபை பண்ணா 2 அண்டது 5. அப்ப எக்ஸ் வந்து எக்ஸோட சர்டன் வேல்யூ வந்து 203. ஓகே, அப்ப 5க்கான ஒரு சர்டன் க்ளோஸ் வேல்யூஸ் அது ஏற்குது. இன் சேம் கேஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின், லிமிட் வந்து லிம் எக்ஸ் அப்ரோச்சஸ் 2. அப்ப இதை நாங்க ஃபேக்டரைஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணி எக்ஸுக்காக அந்த 2 வேல்யூவை அசைன் பண்ணி நாங்க காணும். அப்ப 104. ஓகே, நெக்ஸ்ட் நாங்க பார்ப்போம் யூசிங் த ஃபர்ஸ்ட் principle. Using the first principle, definition of a derivation differentiates the function. Okay, இது வந்து நாங்க differentiate காண்றது ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட்ல ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் போது அது ஏற்கிற வேல்யூஸ். ஓகே, இப்ப எக்ஸ்ங்கிறது கரண்ட் பாயிண்ட், அந்த கரண்ட் பாயிண்ட்ல நாங்க ஒரு சேஞ்சஸ் கொண்டு வர போறோம். அப்ப எக்ஸ்ல ஓகே நான் சொல்றேன் எக்ஸ்ல இருந்து டெல்டா எக்ஸ் வரைக்குமான ஒரு சின்ன ரேஞ்ச், அந்த சின்ன டிஃபரன்ஸ்குள்ள இந்த ஃபங்க்ஷன் எடுக்கிற அந்த ஈக்குவேஷன், அந்த ஃபைனல் அந்த வேல்யூ, அந்த எக்ஸ் தான் இன்புட், அதுல வந்து சின்ன சேஞ்சஸ் நாங்க கொண்டு வர போறோம் டெல்டா எக்ஸ் சொல்லி. அந்த லிமிடேஷன் பார்ட்குள்ள எக்ஸ் டு டெல்டா எக்ஸ் அந்த லிமிடேஷன் பார்ட்குள்ள இந்த ஃபங்க்ஷன் எடுக்கிற ஃபைனல் வேல்யூவை தான் நாங்க இப்போ ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகே, நாங்க இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் யூஸ் பண்ணி நாங்க அந்த ஃபங்க்ஷனை நோட் டவுன் பண்ணுவோம். ஓகே, 5 இந்த எக்ஸ் ஸ்கொயர் நாங்க வந்து எக்ஸுக்கு வந்து ஒரு சேஞ்சஸை கொண்டு வர போறோம் தானே. அப்ப டெல்டா எக்ஸ்ங்கிற ஒரு சின்ன சேஞ்சை கொண்டு வர போறோம். அப்ப எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ் பிராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் மைனஸ் இங்க எக்ஸுக்கும் அதே டெல்டா எக்ஸ் நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதே ஃபங்க்ஷனால இந்த ஃபங்க்ஷனை நாங்க மைனஸ் பண்ணுவோம். ஓகே, நாங்க இப்ப இந்த ஃபங்க்ஷனை விரிவுபடுத்தி எழுதுவோம்.
ஓகே, விரிவுபடுத்தி எழுதுனா இங்க பிளஸ் 5x² வரும், இங்க மைனஸ் x² வரும். இந்த மாதிரி நாங்க நேர்மறையா இருக்கிறத எலிமினேட் பண்ணலாம். அப்ப ஃபைனலா நமக்கு கிடைக்கும் 10x டெல்டா எக்ஸ் பிளஸ் 5 டெல்டா x² மைனஸ் 3 டெல்டா எக்ஸ் அண்டது டெல்டா எக்ஸ். ஓகே, நாங்க டெல்டா எக்ஸ காமனா எடுத்து இதை நாங்க சிம்பிளிஃபை பண்ணலாம். ஓகே, இப்போ சொல்றேன், இப்போ நாங்க லிமிட் இந்த சின்ன சேஞ்சஸ் தானே. அப்ப நம்ம டெல்டா எக்ஸுக்கு 0வை அசைன் பண்ணுவோம். 0வை அசைன் பண்ணினா நாங்க 0வை அசைன் பண்ணுவோம் டெல்டா எக்ஸுக்கு. ஓகே, அப்ப 10x பிளஸ் 5 இன்டூ 0 மைனஸ் 3. ஓகே, அப்ப நாங்க இந்த எக்ஸ்ல ஒரு சின்ன சேஞ்சஸ கொண்டு வரும் போது இந்த ஃபங்க்ஷன் எடுக்கிற ஃபைனல் வேல்யூ 10x மைனஸ் 3. ஓகே, ஓகே, இப்ப நாங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம். ஓகே, இப்போ நாங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம். இதுவும் டிஃபரன்ஷியேட் ஃபங்க்ஷன் தான். இதுல வந்து நாங்க செயின் ரூலை நாங்க யூஸ் பண்ணல. செயின் ரூல்ஸ் இது வந்து ஒரு கம்போசிட் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன், ஒரு இன்னர் ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு அவுட்டர் ஃபங்க்ஷன் இருக்கு. சோ இது வந்து ஒரு கம்போசிட் ஃபங்க்ஷன். இதுல வந்து செயின் ரூலை வந்து நாங்க யூஸ் பண்ணல. இதுல வந்து இன்னர் ஃபங்க்ஷன் வந்து ஓகே, இன்னர் ஃபங்க்ஷன் அவுட்டர் ஃபங்க்ஷன். இதுல வந்து சாரி, இன்னர் ஃபங்க்ஷன் இது, அவுட்டர் ஃபங்க்ஷன் வந்து நாங்க வந்து பவர் ஆஃப் 4 இந்த ஃபங்க்ஷனோட 5t² பிளஸ் 3 டு த பவர் 4. இது வந்து அவுட்டர் ஃபங்க்ஷன், இது இன்னர் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ நாங்க இதுல செயின் ரூலை யூஸ் பண்ணி தான் இதை நாங்க கிளியர் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நாங்க இந்த 4 முன்னுக்கால வரும், இங்க இங்க மைனஸ் 3 வரும். ஃபர்ஸ்ட் நாங்க இப்படி நோட் டவுன் பண்ணிக்குவோம். 4 இன்டூ சாரி 4 இன்டூ 5t² பிளஸ் 3 இங்க 4 மைனஸ் 1 3. ஓகே, இப்போ நாங்க இன்னர் ஃபங்க்ஷனை சால்வ் பண்ணுவோம். ஓகே, இன்னர் ஃபங்க்ஷனை சால்வ் பண்ண இன்னர் ஃபங்க்ஷன் நாங்க இப்போ சால்வ் பண்ணுவோம். ஓகே, 2 இன்டூ 5 இங்க t பிளஸ் 3. ஓகே, அப்ப எங்களுக்கு ஓகே இந்த ஃபங்க்ஷன் ஓகே நாங்க ஓகே ஃபர்ஸ்ட் நாங்க இந்த இந்த இன்னர் ஃபங்க்ஷனை சால்வ் பண்ணுவோம். ஓகே, அப்ப எங்களுக்கு கிடைக்கும் அது 10t. ஓகே, இந்த 2ஆல இந்த 5 மல்டிப்ளை பண்ணி இங்க 2 மைனஸ் 1. ஓகே, அப்ப எங்களுக்கு 10t கிடைக்கும். அப்ப அந்த இன்னர் ஃபங்க்ஷன்ல உள்ள இந்த வேல்யூவால நாங்க டோட்டல் ஃபங்க்ஷனை மல்டிப்ளை பண்ண போறோம் 10t. ஓகே, அப்ப 4 இன்டூ 5t² பிளஸ் 3 டு த பவர் 3 இன்டூ 10t. ஓகே, நாங்க இந்த ஃபங்க்ஷன்ல உள்ள இந்த வேல்யூவை ஃபைண்ட் பண்ணி 10tன்னு வச்சிருக்கிறோம். சோ இதை நாங்க சால்வ் பண்ணினா 4t 5t² plus 3 to the power 3. This is the final answer. Okay, நாங்க இந்த டிஃபரன்ஷியேஷனுக்கு செயின் ரூலை யூஸ் பண்ணுவோம். செயின் ரூல் யூஸ் பண்றது வந்து நாங்க ஒரு கம்போசைட் ஃபங்க்ஷனுக்கு ஒரு அவுட்டர் ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு இன்னர் ஃபங்க்ஷன் இருக்கிறதுக்கு. ஓகே, தேங்க்யூ.